வந்து கவர்னரே வேண்டாம் அவர் சொன்னாரு. அப்புறம் கவர்னரை போய் பார்த்தாரு. கவர்னரை பார்த்திருக்க கூடாது. சட்டசபையில சட்ட கழிச்சுக்கிட்டு போய் கவர்னரை பார்த்தது யாரு? எதிர்கட்சியாக இருந்த போது சீனியர் மினிஸ்டர் எல்லாம் கூட்டு போய் பார்த்து சிரித்துக் கொண்டே புகைப்படம் எடுத்தது யாரு? பல்வேறு பிரச்சனைகளின் போது கவர்னருக்கு கடிதம் எழுதினது யாரு? தேநீர் விருந்துல கலந்துகிட்டது யாரு? நேரில் பார்த்தது யாரு? ஸ்டேஜ பகிர்ந்தது யாரு? நேரில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தது யாரு? இத்தனையும் பார்த்தவங்க, நேர்ல செஞ்சவங்க, போனவங்க எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கவர்னரை போய் நீங்க பார்த்திருக்க கூடாது. கவர்னரை பார்க்க கவுன்சிலரையா போய் பார்ப்பாங்க? டிஜிபி லெவல்ல, கமிஷனர் லெவல்ல கோர்ட் வந்து கேள்வி கேக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு. பெஞ்சல் புயலுக்கு நிவாரணம் கிடைக்கல, முழுசா வந்து சேரல. நிவாரணம்ங்கிறது மத்திய அரசு கிட்ட இருந்து வரணும். இதையெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? கவர்னர் கிட்ட தான் கேட்க முடியும். அதை அழகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், பொருளாளர், பொதுச் செயலர் அவர்கள் நேரில் போய் களத்துல இறங்கி கேட்டிருக்கிறாங்க. என்ன தெரியுமா பிரச்சனை? அவருடைய கடிதத்தை மகளிர் அணியை சேர்ந்த தோழர்கள் கொண்டு போய் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க.